விருச்சிக ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் 16 முதல் 22, 2026 வரையிலான இந்த வாரம் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். இந்த வாரத்தின் தொடக்கத்தில் சூரியன் உங்கள் 9ஆம் வீடான கடகத்தில் பயணிக்கிறார். ஆகஸ்ட் 17க்குப் பிறகு சூரியன் உங்கள் 10ஆம் வீடான சிம்மத்திற்கு செல்கிறார். செவ்வாய் உங்கள் 8ஆம் வீடான மிதுனத்தில் வாரம் முழுவதும் பயணிக்கிறார். புதனும் குருவும் உங்கள் 9ஆம் வீடான கடகத்தில் இணைந்து இருக்கின்றனர். சுக்கிரன் உங்கள் 11ஆம் வீடான கன்னியில் பயணிக்கிறார். சனி உங்கள் 5ஆம் வீடான மீனத்தில் இருக்கிறார். ராகு உங்கள் 4ஆம் வீடான கும்பத்தில் பயணிக்கிறார். கேது உங்கள் 10ஆம் வீடான சிம்மத்தில் இருக்கிறார். இந்த வாரத்தின் மிக முக்கியமான சிறப்பு உங்கள் 9ஆம் வீட்டில் ஏற்படும் குரு புதன் இணைவு மற்றும் ஆகஸ்ட் 17க்குப் பிறகு சூரியன் 10ஆம் வீட்டிற்கு மாறுவது ஆகும். முதலில் 9ஆம் வீட்டில் இருக்கும் குரு புதன் இணைவை பார்ப்போம். 9ஆம் வீடு என்பது அதிர்ஷ்டம், உயர்கல்வி, தந்தை, நீண்ட தூர பயணம், ஆன்மீகம் மற்றும் வாழ்க்கை வழிகாட்டுதலை குறிக்கும். உங்கள் விதிப்படி 9ஆம் வீட்டில் குரு சுபமான நிலையில் இருக்கிறார். இதனால் இந்த வாரம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி கிடைக்கலாம். உயர்கல்வி, ஆராய்ச்சி அல்லது புதிய அறிவை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். தொலைதூர பயணம் அல்லது வெளிநாடு தொடர்பான முயற்சிகளிலும் முன்னேற்றம் கிடைக்கலாம். புதன் 9ஆம் வீட்டில் இருப்பது உங்கள் விதிப்படி அசுப நிலையில் வருகிறது. எனவே முக்கியமான தகவல்களை சரிபார்த்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. கல்வி, பயணம் அல்லது சட்டம் சார்ந்த விஷயங்களில் ஆவணங்களை கவனமாக கையாளுங்கள். ஒருவருடைய தகவலை மட்டும் நம்பாமல் தேவையான விவரங்களை உறுதிப்படுத்திக் கொள்வது சிறந்தது. குருவின் நல்ல ஆதரவு இருப்பதால் சரியான திட்டமிடலுடன் செயல்பட்டால் நல்ல முடிவை பெற முடியும். குரு புதன் இணைவு உங்கள் சிந்தனை மற்றும் அறிவு சார்ந்த திறனை அதிகரிக்கலாம். ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உருவாகலாம். ஆசிரியர்கள், வழிகாட்டிகள் அல்லது அனுபவம் வாய்ந்தவர்களிடமிருந்து நல்ல ஆலோசனை கிடைக்கலாம். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டிய பாதை குறித்து தெளிவு உருவாகும். ஆன்மீகம் மற்றும் இறைநம்பிக்கையில் ஈடுபாடு அதிகரிக்கவும் வாய்ப்பு உள்ளது. சூரியன் ஆகஸ்ட் 17 வரை உங்கள் 9ஆம் வீட்டில் இருப்பதால் உயர்கல்வி, தந்தை, பயணம் மற்றும் அதிர்ஷ்டம் தொடர்பான விஷயங்களில் உங்கள் கவனம் அதிகரிக்கும். ஆனால் 9ஆம் வீட்டில் சூரியன் இருப்பது உங்கள் விதிப்படி அசுப நிலையில் வருகிறது. எனவே பெரியவர்களுடன் பேசும்போது நிதானம் தேவை. உங்கள் கருத்தை வலியுறுத்துவதற்கு பதிலாக அவர்களின் அனுபவத்தையும் மதித்து நடப்பது நல்லது. ஆகஸ்ட் 17க்குப் பிறகு சூரியன் உங்கள் 10ஆம் வீடான சிம்மத்திற்கு செல்கிறார். 10ஆம் வீட்டில் சூரியன் உங்கள் விதிப்படி அசுப நிலையில் இருந்தாலும் தொழில் மற்றும் வேலை தொடர்பான விஷயங்களில் உங்கள் கவனம் மிக அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகள் அல்லது முக்கியமான நபர்களின் கவனம் உங்கள் மீது திரும்பலாம். உங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். கேதுவும் 10ஆம் வீட்டில் இருப்பதால் தொழில் தொடர்பான முடிவுகளை மிகவும் நிதானமாக எடுப்பது நல்லது. உங்கள் 8ஆம் வீட்டான மிதுனத்தில் செவ்வாய் இருப்பது உங்கள் விதிப்படி அசுப நிலையாகும். இதனால் எதிர்பாராத செலவுகள், திடீர் மாற்றங்கள் அல்லது சில விஷயங்களில் தாமதம் போன்ற அனுபவங்கள் ஏற்படலாம். ஆனால் இதை பயப்பட வேண்டிய காலமாக பார்க்க வேண்டியதில்லை. பணம், ஆவணங்கள், காப்பீடு, கூட்டு நிதி மற்றும் முக்கிய ஒப்பந்தங்களில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் அவசரமாக முடிவு செய்யாமல் நன்றாக ஆராய்ந்து செயல்படுவது நல்லது. உங்கள் 11ஆம் வீடான கன்னியில் சுக்கிரன் இருப்பது உங்கள் விதிப்படி சுபமான நிலை. இது இந்த வாரத்தில் முக்கியமான சாதகமான அமைப்புகளில் ஒன்றாகும். வருமானம், லாபம், நண்பர்கள் மற்றும் தொழில் தொடர்புகளில் நல்ல வாய்ப்புகள் உருவாகலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு வரவு கிடைக்கலாம். புதிய தொடர்புகள் மூலம் எதிர்காலத்தில் பயனளிக்கும் வாய்ப்புகள் உருவாகலாம். உங்கள் சமூக வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கலாம். சனி உங்கள் 5ஆம் வீடான மீனத்தில் பயணிக்கிறார். 5ஆம் வீட்டில் சனி உங்கள் விதிப்படி கலவை பலனைத் தருகிறார். கல்வி, குழந்தைகள், காதல் மற்றும் எதிர்கால திட்டங்களில் பொறுமை தேவைப்படலாம்.
சில விஷயங்கள் மெதுவாக நடந்தாலும் அவை நிலையான அடித்தளத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளின் கல்வி அல்லது எதிர்காலம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்தலாம். முக்கிய முடிவுகளை அவசரமாக எடுக்காமல் நீண்டகால நன்மையை கருத்தில் கொண்டு செயல்படுங்கள். ராகு உங்கள் 4ஆம் வீட்டான கும்பத்தில் இருப்பதால் வீடு, குடும்பம், வாகனம் மற்றும் மனநிம்மதி தொடர்பான விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். 4ஆம் வீட்டில் ராகு உங்கள் விதிப்படி அசுப நிலையில் வருகிறது. எனவே வீடு அல்லது சொத்து தொடர்பான விஷயங்களில் ஆவணங்களை சரிபார்த்து செயல்படுங்கள். வீட்டில் தேவையற்ற குழப்பங்கள் உருவாகாமல் அனைவருடனும் அமைதியாக பேசுவது நல்லது. வீடு மாற்றம் அல்லது புதிய வசதிகள் தொடர்பாக சிந்திப்பவர்களுக்கு திட்டமிட்டு செயல்படுவது சிறந்தது. கேது உங்கள் 10ஆம் வீட்டான சிம்மத்தில் இருப்பதால் தொழில் தொடர்பான விஷயங்களில் சில நேரங்களில் மனதில் குழப்பம் ஏற்படலாம். ஒரு வேலையில் இருந்தாலும் வேறு வாய்ப்பை பற்றி சிந்திக்கலாம். உங்கள் உண்மையான இலக்கு என்ன என்பதை தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. ஆகஸ்ட் 17க்கு பிறகு சூரியனும் கேதுவும் 10ஆம் வீட்டில் இருப்பதால் தொழில் முடிவுகளில் அவசரப்படாமல் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனையை பெறுங்கள். குருவின் பார்வையை பார்க்கும்போது உங்கள் 9ஆம் வீட்டில் இருக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசியான விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம் ஆகிய ராசிகளில் விழுகிறது. இதனால் உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை கிடைப்பது ஒரு முக்கியமான ஆதரவாக அமைகிறது. தனிப்பட்ட வளர்ச்சி, தன்னம்பிக்கை மற்றும் வாழ்க்கை முடிவுகளில் நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கலாம். மகரம் மற்றும் மீனம் தொடர்பான வீட்டு பலன்களிலும் குருவின் பார்வை நல்ல ஆதரவை வழங்கும். குறிப்பாக கல்வி, குழந்தைகள் மற்றும் எதிர்கால திட்டங்களில் நல்ல சிந்தனை உருவாகலாம். பணவரவை பொறுத்தவரை இந்த வாரம் நல்ல வாய்ப்புகள் உள்ளன. 11ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் வருமானம் மற்றும் லாப வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். குரு 9ஆம் வீட்டில் இருப்பதால் அதிர்ஷ்டத்தின் மூலம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வருமானம் கிடைக்கும் போது ஒரு பகுதியை சேமிப்பதற்கு ஒதுக்குவது நல்லது. வேலை மற்றும் தொழில் விஷயங்களில் ஆகஸ்ட் 17க்கு பிறகு முக்கியமான மாற்றங்கள் ஏற்படலாம். சூரியன் 10ஆம் வீட்டிற்கு செல்வதால் உங்கள் தொழில் வாழ்க்கை மீது அதிக கவனம் செலுத்துவீர்கள். புதிய பொறுப்பு அல்லது முக்கியமான பணியை ஏற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். உங்கள் திறமையை நிரூபிக்க வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் கேதுவின் தாக்கம் இருப்பதால் எந்தவொரு முடிவையும் கோபத்திலோ அல்லது திடீர் உணர்ச்சியிலோ எடுக்காமல் நிதானமாக செயல்படுங்கள். தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது புதிய தொடர்புகள் மூலம் லாபம் கிடைக்கலாம். 11ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் வணிக வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகலாம். பழைய தொடர்புகள் மீண்டும் உதவியாக வரலாம். உங்கள் தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் திட்டமிட்டு ஒவ்வொரு படியாக முன்னேறுவது நல்லது. குடும்ப வாழ்க்கையில் 4ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் வீட்டில் சில மாற்றங்கள் அல்லது புதிய பொறுப்புகள் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் திறந்த மனதுடன் பேசுவது நல்லது. 9ஆம் வீட்டில் குரு இருப்பதால் பெரியவர்கள் மற்றும் வழிகாட்டிகளின் ஆதரவு கிடைக்கலாம். தந்தை அல்லது குடும்பத்தில் மூத்தவர்களுடன் பேசும்போது அவர்களின் அனுபவத்தை மதித்து நடப்பது நல்ல பலனைத் தரும். திருமணம் மற்றும் கூட்டாண்மை தொடர்பான விஷயங்களில் இந்த வாரம் நம்பிக்கையான சூழ்நிலை உருவாகலாம். குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது இருப்பது உறவுகளில் நல்ல ஆதரவை வழங்குகிறது. திருமணத்தை எதிர்பார்ப்பவர்கள் நல்ல தகவல்களைப் பெறலாம். ஏற்கனவே திருமணமானவர்கள் எதிர்கால திட்டங்களை இணைந்து பேசுவது உறவை மேலும் வலுப்படுத்தும். கல்வி மற்றும் குழந்தைகள் தொடர்பாக சனி 5ஆம் வீட்டில் இருப்பதால் பொறுமை தேவைப்படலாம். ஆனால் குருவின் நல்ல நிலை மற்றும் அதன் பார்வை மீனத்தில் விழுவதால் அறிவு சார்ந்த முயற்சிகளில் வழிகாட்டுதல் கிடைக்கும். மாணவர்கள் திட்டமிட்டு படித்தால் நல்ல முன்னேற்றம் காணலாம். குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பாக பெற்றோர் எடுக்கும் முடிவுகளில் அவசரம் வேண்டாம். மொத்தத்தில் விருச்சிக ராசியினருக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டம், தொழில், வருமானம் மற்றும் எதிர்கால வளர்ச்சியில் முக்கியமான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வாரமாக அமைகிறது. 9ஆம் வீட்டில் குரு, புதன் இணைவு அறிவு, வழிகாட்டுதல் மற்றும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும்.
11ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் லாபம் மற்றும் வருமானத்தில் சாதகமான சூழ்நிலை உருவாகலாம். ஆகஸ்ட் 17க்குப் பிறகு 10ஆம் வீட்டில் சூரியன் வருவதால் தொழில் மீது கவனம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் 8ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் 4ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் முக்கிய ஆவணங்கள், பணம் மற்றும் குடும்ப விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. உங்கள் ராசியின் மீது குருவின் பார்வை இருப்பது இந்த வாரத்தின் மிகப்பெரிய ஆதரவுகளில் ஒன்றாகும். நிதானமாகவும் திட்டமிட்டும் செயல்பட்டால் நல்ல வாய்ப்புகளை வெற்றியாக மாற்ற முடியும். இறைவன் அருளால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும், பணவரவில் வளமும், தொழிலில் உயர்வும் கிடைக்கட்டும்.